Hello guys, welcome to our school. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷன். த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் விச் த ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் இன் a straight line and its velocity remains constant along that line as it covers equal distances in equal intervals of time. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில், அது மட்டும் இல்லாமல் அதோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறாங்க. ஆஸ் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதாவது ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ட்ராவல் பண்ணால் அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறாங்க. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இஃப் த ஸ்பீட் ஆஃப் அ கார் இஸ் 10 மீட்டர் per செகண்ட், இட் மீன்ஸ் தட் த கார் கவர்ஸ் 10 meters in 1 second. த ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரி செகண்ட். ஸோ இப்போ ஒரு கார் வந்து 10 மீட்டர் per செகண்டில் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டே இருக்குன்னா, அது வந்து நெக்ஸ்ட் எல்லா செகண்ட்ஸ்லையுமே 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதான் யூனிஃபார்ம் மோஷனோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து அடுத்து நான் யூனிஃபார்ம் மோஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் விச் த ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் வித் வேரியட் ஸ்பீட் அண்ட் இட் டஸ் நாட் கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ். அதாவது ஒரு மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் வித் வேரியட் ஸ்பீட், அதாவது ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆகாமல் வேறு ஸ்பீடில். இப்போ இந்த செகண்டில் வந்து 10 மீட்டர் per செகண்ட்னா அடுத்த செகண்டில் வந்துட்டு 20 மீட்டர் per செகண்ட், அதுக்கு அடுத்த செகண்டில் 25 மீட்டர் per செகண்ட்னா அதோட ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அப்போ வந்துட்டு அதோட ஆக்சிலரேஷன் வந்து ஈக்குவலாக இருக்காது, அதாவது ஜீரோவாக இருக்காது. இஃப் அ கார் கவர்ஸ் 10 meters in the first 2 seconds and 15 meters in the next 2 seconds, அது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்தால் அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன். இது ஆக்சலரேஷன் வந்துட்டு ஜீரோக்கு மேலே இருந்துச்சுன்னா, இல்லை ஜீரோக்கு மேலே இல்லை ஜீரோ கீழே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நான் யூனிஃபார்ம் மோஷன் நம்ம சொல்லலாம். அடுத்தது என்ன, இன்ட்ரொடக்ஷன். நம்ம இந்த சாப்டருக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். டு மூவ் அ ஃபுட்பால் அட் ரெஸ்ட், சம் ஒன் மஸ்ட் கிக் இட். டு த்ரோ அ ஸ்டோன் அப்வர்ட்ஸ், ஒன் ஹேஸ் டு கிவ் இட் அண்ட் அப்வர்ட் புஷ். ஒரு மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம். ஒரு ஃபுட்பாலை வந்து நம்ம ரெஸ்ட்லேருந்து நவுத்தணும்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து கிக் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு கல்லை வந்து நம்ம தூக்கி மேலே போடணும்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதை வந்து வேற யாராவது கீழே இருந்து ஒரு மேலே ஒரு புஷ் தர மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். Clearly, some external agency is needed to provide force to move a body from rest. Likewise, an external force is needed also to retard or stop a motion. ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து நமக்கு தேவைப்படுது. எதுக்குன்னா, நம்ம ஒரு மோஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை நம்ம வந்துட்டு நவுத்துறதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி அந்த மோஷனில் போயிட்டு இருக்க ஒரு ஃபோர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும். அதுக்கு வந்து யூ கேன் ஸ்டாப் அ பால் ரோலிங் டவுன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் பை அப்ளைங் அ ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் இட்ஸ் மோஷன். ஒரு பால் வந்து ரோல் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்லேருந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரியான ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா அதை வந்துட்டு அப்போ தான் அந்த பாலை ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்காக அந்த ஃபோர்ஸ் நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன். இதில் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பற்றி பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் 2 விதம் இருக்குது. அதாவது கான்டாக்டில் இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், கான்டாக்ட் இல்லாமல் இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கான்டாக்டில் இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது ஒரு ஃபுட்பாலில் நம்ம கிக் பண்ணுறது, ஒரு கல்லை தூக்கி மேலே போடுறது, ஒரு ரோல் ஆகிற பாலை ஸ்டாப் பண்ணுறது. இதே கான்டாக்ட் இல்லாமல் இருக்க ஃபோர்ஸ்லாம் ஒரு மேக்னெட் தூக்கி நம்ம பின்னு மேலே வச்சா பின் வந்து ஒட்டுறதெல்லாம் ஒரு கான்டாக்ட் இல்லாமல் நடக்கிற ஃபோர்ஸ். கிராவிட்டி வந்து ஒரு கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிற ஃபோர்ஸ். ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷன். அடுத்து வந்து நம்ம அரிஸ்டாட்டில்ஸ் பாலிசி அப்படின்றத பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் வந்து ஒரு கிரீக் திங்கர். அவர் என்ன சொல்றாருன்னா, an external force is required to keep a body in motion. ஒரு பாடியை நம்ம மோஷன்லேயே வச்சிருக்கணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக தேவைன்னு சொல்றாரு. ஆனால் இவரோட வியூல இருந்து நான் பார்க்கும்போது அரிஸ்டாட்டில் ஹெல்ட் த வியூ தட் இஃப் அ பாடி இஸ் மூவிங் சம்திங் எக்ஸ்டர்னல் இஸ் ரிக்வயர்ட் டு கீப் இட் மூவிங். அதாவது ஒரு பாடி நவுந்துட்டு இருக்குன்னா அந்த பாடியை நம்ம மோஷன்லேயே வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு பம்பரத்தை சுத்த விட்டோம்னா அந்த பம்பரத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா இதுல ஒரு ஃப்ளா இருக்கு. இந்த ஃப்ளா என்னன்னா, வாட் இஸ் த ஃப்ளா இன் அரிஸ்டாட்டில்ஸ் ஆர்குமெண்ட் அப்படின்னா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் என்ன ஃப்ளான்றதுக்கு. A moving toy car comes to rest because the external force of friction on the car by the floor opposes its motion. To counter this force, the child has to apply an external force on the car in the direction of motion. அதாவது ஒரு டாய் கார் இருக்கு, அது மூவ் ஆகிட்டு இருக்கு.
ஒரு டாய் கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ரெஸ்ட்டுக்கு வருது. எதனால? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது வந்துட்டு அந்த டாய் கார் ஏன் ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா, ஃப்ரிக்ஷனால ரெஸ்ட்டுக்கு வருது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை வந்து ஒப்போஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தரமோ தவிர, டாய் காரை மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தரதில்லை. ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டாய் கார் வந்துட்டு ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே தான் இருக்க போகுது. அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் டாய் கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம அப்போஸ் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தரோம். அதுதான் இந்த அரிஸ்டாட்டில் ஆர்குமெண்ட்ல அரிஸ்டாட்டிலோட ஃப்ளா வந்து அதுதான். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்ட் 2ல லா ஆஃப் இனர்ஷியா பார்க்கலாம். The law of inertia states that an object at rest will remain at rest and an object in motion will remain in motion with a constant velocity unless acted upon by a net external force. ஸோ law of inertia வந்துட்டு என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி மோஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்லேயே தான் இருக்கும் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அன்லெஸ் வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் பண்ணுற வரைக்கும் அது வந்துட்டு அந்த மோஷன்லேயே தான் இருக்குமோ தவிர அது மாறாது. அதுதான் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா, ஒரு பஸ்ஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா டக்குன்னு நம்ம பின்னாடி போவோம் இல்லையா? அது வந்து லா ஆஃப் இனர்ஷியோட ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு கார் நின்றுச்சுன்னா நம்ம டக்குன்னு முன்னாடி போவோம்ல, அது வந்துட்டு ஒரு லா ஆஃப் இனர்ஷியோட எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து லா ஆஃப் இனர்ஷியா. அடுத்து வந்துட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி பார்க்கலாம். If the net external force on a body is zero, its acceleration is zero. Acceleration can be non-zero only if there is a net external force on the body. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே ஆகலைன்னா, அதாவது ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்சலரேஷனும் ஜீரோங்கிறாங்க. அதே மாதிரி ஆக்சலரேஷன் வந்துட்டு ஜீரோ கேன் பி நான் ஜீரோ ஒன்லி இஃப் தேர் இஸ் அ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி. ஸோ ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு நெட் எக்ஸலரேஷன் ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஆக்சலரேஷன் வந்து நான் ஜீரோவாக இருக்கும். அதாவது ஜீரோ இல்லாமல் இருக்கும். பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஆக்சலரேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். A spaceship out in interstellar space for far from all other objects and with all its rockets turned off has no net external force acting on it. Its acceleration, according to the first law, must be zero. If it is in motion, it must continue to move with a uniform velocity. அதாவது ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குது, ஒரு ஸ்பேஸில் ஸ்பேஸ்ஷிப் இருக்குது, அதோட இன்ஜின்ஸ்லாம் டர்ன் ஆஃபில் இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சுத்தமாக இல்லை. இட்ஸ் ஆக்சலரேஷன் அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா, இதோட ஃபர்ஸ்ட் லா படி இதோட ஆக்சலரேஷன் வந்துட்டு ஜீரோவாக இருக்கணும். இஃப் இட் இஸ் மோஷன், இதோட மோஷன் வந்துட்டு மூவ் ஆகிட்டே தான் இருக்கணும். ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த மோஷனில். ஆனால் ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும். ஏன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சுத்தமாக இல்லை. ஏன்னா இதோட ராக்கெட்ஸ் எல்லாம் டர்ன் ஆஃப் இருக்குல்ல, அதனால் இதோட மோஷன் அந்த வெலாசிட்டியோட மூவ் ஆகிட்டே இருக்கும், யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட. அதுக்கு ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கிறதுனால நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஜீரோ தான். ஸோ இதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நம்ம அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கலாம். The rate of change of momentum of a body is directly proportional to the applied force and takes place in the direction in which the force acts. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இருக்குல்ல, ஒரு பாடியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்ஸ் அப்ளைடுங்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுவும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலுங்கிறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் அப்ளைட் ஃபோர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. அண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் இன் விச் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். மொமெண்டம் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இதுதான் அந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெல்டா பி பை டெல்டா டி. டெல்டா பி வந்துட்டு மொமெண்டமை ரெப்ரசென்ட் பண்ணுது, டெல்டா டி வந்து டைம் இன்டர்வல் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அடுத்து வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இஃப் டூ ஸ்டோன்ஸ், one light and the other heavy, are dropped from the top of a building, a person on the ground will find it easier to catch the light stone than the heavy stone. The mass of a body is thus an important parameter that determines the effect of force on its motion. ஸோ ரெண்டு கல் தூக்கி போடுறாங்க ஒரு பில்டிங்லேருந்து. ஒன்று வந்து வெயிட்டான கல், இன்னொன்று வெயிட் கம்மியான கல். ஸோ இந்த ரெண்டு கல்லையும் ஒரே பொசிஷனில் ஒரு ஹைட்டான பில்டிங்கில் வந்து தூக்கி போடும் போது தூக்கி விட்டப்போ கீழே ஒருத்தர் பிடிக்கிறாரு.
ஸோ அவர் வந்து லைட்டு வெயிட் இருக்க கல்லா பிடிக்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும் அவருக்கு. ஏன்னா மாஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதோட மொமெண்டமும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி அதோட ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும். இதே வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதோட மொமெண்டமும் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி அதோட ஃபோர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் இதில் சொல்ல வராங்க. அடுத்து வந்து the cricketer allows a longer time for his hands to stop the ball. As you may have noticed, he draws in the hand backwards in the act of catching the ball. ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் எப்படி பால் நம்ம வந்து கேட்ச் பிடிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து பிடிக்கும் போது அவங்க கையை அப்படியே கொஞ்சம் பின்னாடி கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் பாலோட ஃபோர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் தராங்க ஸ்டாப் ஆகிறதுக்காக. அதுக்காக தான் கொஞ்சம் தூரம் அப்படியே பின்னாடி கொண்டு போகிறாங்க கேட்ச் பிடிக்கும் போது. ஸோ இதான் 2 எக்ஸாம்பிள்ஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்கூல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பார்ட் 4 பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3 வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்ட் 4 பார்க்கலாம். நம்ம வந்து யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். யூனிஃபார்ம் மோஷன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடு வந்து இந்த செகண்டில் 10 மீட்டர் பர் செகண்ட்னா அடுத்த செகண்ட் 10 மீட்டர் பர் செகண்ட் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அது ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதை யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. நான் யூனிஃபார்ம் மோஷன் அது டைரக்ட் ஆப்போசிட்டு. இப்போ இந்த செகண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா அடுத்த செகண்டில் 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வெயிட் அக்சலரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதான் நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மோஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அரிஸ்டோட்டல்ஸ் பாலிசி பார்த்தோம். அவர் என்ன ஸ்டேட் பண்ணியிருந்தாருன்னா, அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ரிக்வயர்ட் டு கீப் அ பாடி இன் மோஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனை ஒப்போஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தேவைப்படுச்சே தவிர பாடியை மோஷனில் வைக்கிறதுக்கு தேவைப்படல. அப்புறம் லா ஆஃப் இனர்ஷியா பற்றி பார்த்தோம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னன்னு பார்த்தோம், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம், அப்புறம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்புறம் இம்பல்ஸ், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் இம்பல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கான சில ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன பார்த்தோம், டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை வச்சு தான் ரிலேட் ஆகும். அதோட பேஸ் வச்சு தான் இது நடக்குது. ஸோ என்னென்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லைன்னா அது ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. Mutual forces between pairs of particles in the system can cause momentum change in individual particles. But since the mutual forces for each pair are equal and opposite, the momentum changes cancel in pairs and the total momentum remains unchanged. This fact is known as the law of conservation of momentum. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஃபோர்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோம் ஒரு பார்ட்டிக்கலில், அது வந்து எப்போவுமே பேரில் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் எப்பவும் பேரில் தான் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ த சிஸ்டம் கேன் காஸ் மொமெண்டம் சேஞ்ச் இன் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ். இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ்லையும் மொமெண்டம் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க. பட் சின்ஸ் த மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் ஃபார் ஈச் பேர் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், நம்ம தேர்ட் லாவில் படித்த மாதிரியே டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ற மாதிரி மியூச்சுவல் ஃபோர்ஸஸ்க்கு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே கண்டிப்பாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். த மொமெண்டம் சேஞ்சஸ் கேன்சல்ஸ் இன் பேர்ஸ். ஸோ அந்த ரெண்டு இதுவுமே கேன்சல் ஆகி நமக்கு ஜீரோவில் வந்து நிற்கும். மொமெண்டம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். அதை தான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆஃப் இன்டராக்டிங் பார்ட்டிகல்ஸ் இஸ் கன்சர்வ்ட். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பற்றி பார்த்துருப்போம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A bullet is fired from a gun. If the force on the bullet by the gun is F, the force on the gun by the bullet is minus F. According to the third law, the two forces act for a common interval of time, delta t. According to the second law, F delta t is the change in momentum of the bullet and negative F delta t is the change in momentum of the gun. Since initially both are at rest, the change in momentum equals the final momentum for each. Thus, if Pb is the momentum of the bullet after firing and Pg is the recoil momentum of the gun, Pg equals minus Pb. That is, Pg plus Pg, Pb plus Pg equals 0. That is, the total momentum of the bullet plus gun system is conserved.
அதாவது இப்போ நம்ம ஒரு புல்லட்லேருந்து ஒரு கன்னை வந்து ஒரு கன்லேருந்து நம்ம ஒரு புல்லட்டை சுடுறோம். இந்த கன் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த புல்லட்டில் எக்ஸர்ட் பண்ணுதோ அதே ஃபோர்ஸ் அந்த புல்லட்டும் கன் மேலே எக்ஸர்ட் பண்ணுது. அதை தான் நம்ம ரீகாயில்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த கன் புல்லட் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம வந்து பாசிட்டிவ் எஃப்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி அந்த புல்லட் கன் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம நெகட்டிவ் எஃப்னு வச்சுக்குவோம். ஸோ அக்கார்டிங் டு த தேர்ட் லா, டு எவ்ரி ஆக்ஷன் there is always equal and opposite reaction. The two forces act for a common interval of time delta t ன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த செகண்ட் லா வந்து நம்ம வந்து மொமெண்டம் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸ் into delta t is the change in momentum of the bullet, and if negative f into delta t is the change in momentum of gun. ஸோ ஃபோர்ஸும் டெல்டா டீன்றது டைம் இன்டர்வல் நமக்கு தெரியும். அதுவும் நம்ம பண்ணும்போது நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்குல்ல, அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து புல்லட்டுக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் எஃப் இருக்குல்ல, அது வந்துட்டு சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த கன்னு சொல்கிறாங்க. Since initially both are at rest, the change in momentum equals the final momentum for each. So change in momentum வந்துட்டு ஈக்குவல்ஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டுத்துக்குமே. Thus, if PB is the momentum of the bullet after firing and PG is the recoil momentum of the gun, அப்படி இருக்கும்போது நமக்கு PG ஈக்குவல்ஸ் மைனஸ் பிபின்னு வந்துடும். அதாவது மொமெண்டம் ஆஃப் த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த கன்னும் gun equals change in momentum of the bullet. ஸோ ஈக்குவல்ஸ் மைனஸ் பிபி. அதாவது அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பிபி இந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் பிபி ஆயிரும், இந்த பக்கம் 0 இருக்கும் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். தேர்ஃபோர் கன்சர்வ்ட் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். இதை தான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்க்கான நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், ஈக்குவலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். Equilibrium of a particle in mechanics refers to the situation when the net external force on the particle is zero. According to the first law, this means that the particle is either at rest or in uniform motion. If two forces F1 and F2 act on a particle, equilibrium requires F1 equals negative F2. That is, the two forces on the particle must be equal and opposite. Equilibrium under three concurrent forces F1, F2 and F3 requires that the vector sum of three forces is 0. F1 plus F2 plus F3 gives 0. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஈக்குலிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகலுக்கு சொல்கிறாங்க. ஈக்குலிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல் வந்து கண்டுபிடிக்கணுமா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிகளுக்கு 0வாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு பார்ட்டிகல் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று நார்மல். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் அவுட் ஆகி நம்ம ஈக்குவலாக தான் இருக்கும், 0வில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த டேபிள் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கா, ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0. நம்ம எப்போவுமே நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தான் கேல்குலேட் பண்ணணும். If two forces F1 and F2 act on a particle, equilibrium requires F1 equals negative F2. இதுதான் வந்து நம்ம ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம காமன் ஃபோர்ஸஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். In mechanics, we encounter several kinds of forces. The gravitational force is, of course, pervasive. Every object on the earth experiences the force of gravity due to the earth. Gravity also governs the motion of celestial bodies. The gravitational force can act at a distance without the need of any intervening medium. All the other forces common in mechanics are contact forces. The component parallel to the surfaces in contact is called friction. ஸோ இவங்க வந்துட்டு காமன் ஃபோர்ஸஸ் அண்ட் மெக்கானிக்ஸ்னு சொல்லி சில ஃபோர்ஸஸை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராவிட்டி பற்றி பார்க்குறோம். கிராவிட்டினா என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ கிராவிட்டி வந்து ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து பக்கத்தில் இருக்க செலஸ்டியல் பாடிஸ்லேருந்து கூட வரலாம். இது வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸில் எந்த ஒரு இன்டர்வீனியன்ஸும் இல்லாமல் நம்மளை வந்து நான் கான்டாக்டாக, அதாவது கான்டாக்டே இல்லாமல் இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இதால் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும். அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மற்ற எல்லா ஃபோர்ஸுமே மெக்கானிக்ஸில் வந்துட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் தான். ஸோ த காம்பனன்ட் பேரலல் டு த சர்ஃபேஸஸ் இன் கான்டாக்ட் இஸ் கால்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ காம்பனன்ட் பேரலாக இருக்கும்ல சர்ஃபேஸ் கூட, அதை தான் நம்ம ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம்
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் சாலிட் இமர்ஸ்ட் இன் அ fluid, there is an upward buoyant force equal to the weight of the fluid displaced. The viscous force, air resistance, etc. are also examples of contact forces அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு சாலிட் எடுத்து தண்ணிக்குள்ளே முக்கிறோம்னு வச்சுக்கோம். தண்ணிக்குள்ளே விடும் போது சேம் மாஸ் இருக்கிற வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். அதுதான் நம்ம போயன்சின்னு சொல்கிறோம். இங்கே இருக்க டயக்ராமில் வந்து அது கிளியராக ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம போயன்சின்னு சொல்கிறோம். இதை வந்து அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே guys, அடுத்து வந்துட்டு நம்ம அதை ஃப்ரிக்ஷன் பற்றி பார்க்கலாம். Motion of the body is opposed by static friction. When external force exceeds the maximum limit of static friction, the body begins to move. Once the body is in motion, it is subject to sliding or kinetic friction, which opposes relative motion between the two surfaces in contact. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு ஹரிசான்டல் டேபிள் வச்சுக்குவோம். அங்கே அதுக்கு மேலே ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கியூபுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு நார்மலும் இருக்கும். அது அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்போ வந்து 0 தான். இப்போ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வோட நாம் அந்த கியூபை ரொம்ப ரொம்ப லைட்டான ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ரொம்ப ரொம்ப லைட்டான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் கியூப் நகராது. அப்போ அப்படி பார்த்தா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் கியூப் நகரில். ஏன்னா ஃப்ரிக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணுது. அப்படி பார்த்தா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்பயும் 0 தான். ஏன்னா ஃப்ரிக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணுது இல்லை. அப்போ அந்த ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸும் நாம் கொடுத்த ஃபோர்ஸும் கேன்சல் ஆகி நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இது பண்ணும்போது அந்த லிமிட்டை தாண்டும். ஸோ அந்த மேக்ஸிமம் லிமிட் அதை எக்ஸீட் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து பாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் ஃப்ரிக்ஷன்னு நம்ம சொல்கிறோம். ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். Rolling friction is demonstrated as the force of friction that happens when any sort of object roll on the other. Objects that are spinning without slipping face the rolling friction. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ரோல் ஆகுது இல்லையா? அப்போ கிரியேட் ஆகிற ஃப்ரிக்ஷனை தான் நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் கிரியேட் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஒரு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் வந்துட்டு ஒரு பிளேனில் ரோல் ஆகுதுன்னா, அந்த பால் வந்து ரோல் ஆச்சுன்னா அது ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இதே ஸ்லிப் ஆச்சுன்னா அதை வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லிப் ஆகிறதுக்கு நம்ம வந்து கியூப் வச்சு நம்ம கியூபை தள்ளினோம்னா அது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் ரோலிங் ஃப்ரிக்ஷன். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போ ஒரு பேஸ்கெட் பாலை நம்ம பேஸ்கெட் பால் கோர்ட்டில் வந்து உருட்டி விட்டோம்னா கண்டிப்பாக ஒரு டைமில் அது நிற்கும். ஏன்னா அதோட ரோலிங் ஃப்ரிக்ஷன்னால அது கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்டில் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பைக் எடுத்துக்கலாம். ஒரு பைக் வந்து மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பெரிய டயர் இருந்தால், சின்ன டயர் இருந்தால் மைலேஜ் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா பெரிய டயர் இருந்தால் ஃப்ரிக்ஷன் நிறையா கிரியேட் பண்ணும். அதோட ஏரியா பெருசாக இருக்கும், அதனால ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்கும். இதே சின்ன டயராக இருந்தால் அது கவர் பண்ணுற ஏரியாவும் கம்மியாக இருக்கும், ஃப்ரிக்ஷனும் கம்மியாக இருக்கும். அதனால அதோட மைலேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சின்ன டயரோட மைலேஜ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பால் எடுத்து கிராஸ் ஃபீல்டில் உருட்டி விட்டோம்னா அது வந்துட்டு நார்மல் ஃபீல்டை விட சீக்கிரமாக நின்றும். ஏன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து கிராஸ் ஃபீல்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதான் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்து வந்து சர்க்குலர் மோஷன் பற்றி பார்க்கலாம். Circular motion is described as a movement of an object while rotating along a circular path. Circular motion can be either uniform or non-uniform. ஸோ சர்க்குலர் மோஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் பாத் மேலே ரொட்டேட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம சர்க்குலர் மோஷன்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து யூனிஃபார்மாகவும் இருக்கலாம், நான் யூனிஃபார்மாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சேட்டலைட்ஸ் வந்து எர்த்தை ரிவால்வ் பண்ணுது இல்லையா, அது வந்து சர்க்குலர் மோஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வீட்டில் இருக்க சீலிங் ஃபேன் ஒரு சர்க்குலர் மோஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். வெண்டு மில் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சர்க்குலர் மோஷனுக்கு. ஸோ இதுதான் சர்க்குலர் மோஷன். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சாப்டர் இதோட முடிஞ்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.